ஆடியில வரக்கூடிய 18ஆம் பெருக்கு திருநாள் அப்படிங்கிறது மிக மிக விசேஷமான ஒரு நாள். ஆடி மாசம் முழுக்க சாமி கும்பிடாத கூட இந்த ஆடி 18 அன்னைக்கு கண்டிப்பா வழிபாடு அப்படிங்கறது செய்வாங்க. அப்படி என்ன, இந்த நாளுக்கே ஒரு தனிப்பெரும் சிறப்பு உண்டு. 18 அப்படிங்கிற இந்த எண்ணிக்கை இருக்கு பாருங்க, அது ரொம்ப ரொம்ப விசேஷமான எண்ணிக்கை. 11 கீழ்கணக்கு, 11 மேல் கணக்கு. பாரதத்தினுடைய யுத்தம் நடந்த நாட்கள் 18, பாரதத்தினுடைய அத்தியாயங்கள் 18, கீதையினுடைய அத்தியாயங்களும் நமக்கு 18 சித்த புருஷர்களை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. 18 கணங்கள் சபரிமலையில ஐயப்பன் எழுந்தருளி அருள் புரியக்கூடியதும் 18 படிகளை கடந்துதான் நாம் சென்று அவரை வழிபாடு செய்கின்றோம். காவிரி அப்படின்னு நாம சொல்றது ஒரு குறிப்பிட்ட இந்த நதிக்கு மட்டுமல்ல, தண்ணீர் அனைத்தும் எங்கெங்க எந்தெந்த நதிகளால் மக்கள் வாழ்கிறார்களோ அவர்கள் அனைவருக்குமே அன்றைக்கு அந்தந்த நதியை வழிபடுவதற்குரிய நாளாகத்தான் சொல்லப்பட்டிருக்கு. அலையில பொதுவாக வழிபடக்கூடிய ஒரு வழிபாடு இந்த ஆடி 18 வழிபாடு. அந்த நாள்ல